ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 2ல் 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். தத்தாத்ருட் மதுராத்மகம் தவ வபுஸ் சம்பிராப்ய சம்பன்மயி சா தேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி தேனாஸ்யாபத கஷ்டமச்சுத விபோ त्वद्रूपमानोज्ञक प्रेमस्थैर्यमयाद चापलबलात् சாப்பல்யவார்த்தோதபூத். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த 4வது ஸ்லோகத்துலேயும் 5வது ஸ்லோகத்தையும் ரெண்டுலேயுமே பகவானோட திருமேனியில் மகாலட்சுமி எவ்வளோ அன்பு வச்சிருக்கா அப்படின்னு பட்டத்திரி வர்ணிக்கிறார். அதில் இப்போ 4வது ஸ்லோகத்துக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ஒப்பற்ற மதுரமான அழகை தன்னிடம் கொண்டுள்ள குருவாயூரப்பா, உன்னுடைய நின்ற திருமேனி இருக்கே, அது அப்படியே செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான மகாலட்சுமி இருக்கா இல்லையா, அவள் அப்படியே திருப்பார்கடல்லேருந்து கடையும் போது தோன்றினாளே, அவள் அப்படியே என்ன பண்ணா, நேரம் உன் திருமார்பில் ஏறி நன்னா அமர்ந்துன்னுட்டா. அந்த தேவி உங்ககிட்ட மிகுந்த பற்று கொண்டு ஒரு நொடி கூட நகரமாட்டேன்னு அங்கேயே அமர்ந்து கொண்டாள். ஏன்னா அகலிகளே நெறியுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு சொல்வாள் இல்லையா, அது மாதிரி அந்த இடத்த விட்டே தாயார் நகரமாட்டேன்ட்டா. குருவாயூரப்பா, நீண்ட நாட்கள் வேறு எந்த இடத்துலையும் இருப்பதில்லை. லக்ஷ்மி எப்போ ஒரு இடத்துல இருப்பாளா? இருக்க மாட்டா. ஏன்னா செல்வம் விரும்பும் பக்தரிடம் கூட நீண்ட நாட்கள் லக்ஷ்மி இருக்க மாட்டாள். செல்வங்கிறது நிலையானதே இல்லை, ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்காது. மகாலட்சுமி அப்படி ஒரு பழிச்சொல் கொஞ்சம் உண்டு அவளுக்கு. என்ன தெரியுமா, நிலையாக ஒரு இடத்துல இருக்க மாட்டா, செல்வம் போயிட்டே இருக்கும் தானே அவளுக்கு ஒரு பேர். அப்படிப்பட்டவ எதனால் அப்படி இருக்கா அப்படின்னா, அது உன்னிடம் உள்ள பற்றினால்தான் அவள் அப்படி இருக்கா. உள்ள திருமேனியில் இருக்க அழகு இருக்கு இல்லையா, அதில் அந்த பிரேமத்தினால் அவளுக்கு அளவு கடந்த அன்பு இருக்கிறனால, அது மட்டும் இல்லை மாறாத வலிமையும் உன்னோட திருமார்பில் இருக்கிறனால அவள் நிலையாக அங்கே உட்காந்துன்னுட்டா. இங்கே பகவானோட திருமேனி அழகை தான் பட்டத்திரி வர்ணிக்கிறார்.